நானும் மதுரக்காரன் தான்டா. டியர் வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடியன்ஸ், உங்களுக்குலாம் வந்து சுட சுட கோவையில இருந்து பல செய்திகளை தொகுத்துட்டு வந்திருக்காரு நம்ம. பேசுங்க வேல்ராஜ், தொடர்ந்து இணைப்புல இருங்க வேல்ராஜ் அப்படின்ற மாதிரிதான். கோபி தொடர்பு இருக்கீங்களா? கோபி நல்ல தொடர்பில் இருக்கிறேன். சொல்லுங்க ரமேஷ். அணில்கள் கூட்டம் கூட்டமாக கோவையை வந்து சுற்றியது வந்து நியூஸ்ல வந்து பத்தி எரிஞ்சுது. பாம்புக்கு போக பிரச்சனை ஆயிடுச்சு அணில் சுத்துறதுனால. கோவையில வந்து 2 நாள் பாக முகவர் கூட்டம், அதாவது ஓட் பூத் கமிட்டி மீட்டிங் வந்து விஜய் அவர்கள் வந்து அது பேர் என்ன பாக முகவர், என்ன பாகுபலி ஏதோ சொல்லுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமாங்க, தெரியலங்க. ஸ்லைடு போட்டோன்னு எல்லாம் கூட்டம் வெளில போயிடுறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கேக்குறாங்க, எப்படி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பூத் கமிட்டி பத்தி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து தளபதியை பார்த்துட்டேன். பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க பாருங்க. தளபதி நீங்க வந்து ஓட் பூத்ல உட்கார்ந்து நீங்க வந்து தளபதியை பாத்துட்டு இருக்க போறீங்க. தளபதி கிட்ட ஒரு ஆரா இருக்கு. அந்த ஆரா வந்து ரசிச்சுட்டு சுவாசிச்சுட்டு பூரா ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுறாங்க. நேத்து விஜயோட நிலைமையை பார்த்தனா இப்பவே வந்து உண்மையாலுமே மனசுல கஷ்டமா இருக்குங்க. என்ன இருந்தாலும் படம்லாம் நடிச்சு மனசு கஷ்டமா இருக்குங்கிறீங்க, படம் நடிச்சாருங்க. அவர் மேல நீங்க இறக்க காட்டுறதை தாண்டி நீங்க வந்து ஒரு அதாவது வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, கான்செப்ட் சோசியலா வந்து என்ன அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. கட்சி ஆரம்பிச்சானா ஓட் பூத்துக்குலாம் வந்து ஆளை போடணும். அவங்க போட்டாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. பல கட்சிகள்ல வந்து என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ற வந்து உங்களுக்குலாம் வந்து பேசக்கூடாது. ஓகேவா, புசியா இருந்தாலும் பேசக்கூடாது. ஏன் பெஞ்ச தூக்குற கீழே வையன்னு சொல்லக்கூடாது. 100 பேரோட ஓட்டு பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்கும். அவங்க வந்து வீடியோடா போயிட்டு எப்படி கேன்வாஸ் பண்ணி உள்ள வர வச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க செக் பண்ற வரையும் அவங்க வேலை. அண்ணன் வந்துட்டாருன்னா டிவில ஃபுல்லா குருவி ரிட்டர்ன் போடுவோம். அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, நியாயமா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு. அண்ணன் வந்து எந்த தப்பு பண்ண மாட்டாரு. குட் பை அண்ணன் அப்படின்னு அண்ணனை சொல்ல போறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாருமே இத்தனை பேர் வந்திருக்காங்களா, கரெக்டா வேற கள்ள ஓட்டு போட சொல்லுங்க. சொல்லி புரிய வைங்க. இவங்க வந்து புதுசா வந்திருக்காங்க. யார் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தா யார் சொல்லி தருவாங்க? ஆதவர்ஜுன் சொல்லி தர போறாரு. வேற யார் சொல்லி தருவா? எங்க அண்ணா கிட்ட அரசியலா நமக்கே அரசியல் கத்து கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர் கிட்ட. எங்க அண்ணா அரசியல் களத்துல ஒரு 200 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்த அண்ணன் வந்து 200 வருஷம் வந்து ஆமா அவரு எங்க கிட்டே அரசியலா, நாங்க பாக்காத அரசியலா, ஹேய் நாங்களா வேற மாதிரி அப்படின்னு அண்ணனுடைய ஆதவன் 6 அடியில இருந்து ஆதவன் 6 அடியில இருந்து இன்னொரு விஷயம் சேர்த்து சொன்னாங்க. இவங்க குரூப்புக்கு தமிழ் சொல்லி தரணும். தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் கிளாஸ் எடுக்கணும். ஒவ்வொருத்தர் தமிழ் ஒவ்வொரு மாதிரி வில்லங்கமா இருக்கு தமிழ்கள் பூரா. இவரு பாண்டிச்சேரி தமிழ், ஆதவ வந்து ஒரு மாதிரி கலந்து சேட்டாங்க தமிழ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இவரு ஆதவ ஆங்கில கலந்த தமிழ் தானே. ஆதவ தெரியாதா? உட்டமைப்பு ஒரு ப்ரோக்ராம் பண்ணமே, உட்கட்டமைப்புக்கு. இங்கேயும் வந்து அது ஃபுல்லாவே உட்டமைப்புன்னு சொல்றாங்க. எல்லா பேருமே பெண் எடுத்துட்டு வந்தாரா வழக்கம் போல? இந்த பெண்ணா எடுத்துட்டு வரல, வாயை மட்டும் தான் எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரே ஃபன்களை பண்ணிருக்காரு. இருக்கக்கூடிய ஒரே ஆயுதத்தை எடுத்து வந்திருக்காரு. ஆதவர்ஜுனா வந்து இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்கு. இந்த பாக முகவர் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பூத் கமிட்டின்னு சொல்லுங்க, பாக முகவர்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்க பூத் கமிட்டி சொல்லுங்க, அரசியல் தெரியாது நீங்க. அதாவது இந்த பூத் கமிட்டி மீட்டிங் வந்து திமுக அதிமுக தவிர்த்துட்டு நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் வந்து நடத்துது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அப்படியே புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவரு இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரோ அந்த கட்சியில இந்த மீட்டிங் ஒரு நடத்தினாருங்க. அவங்க பியூரா அரசியல் பண்றாங்க. நீங்க இல்ல அந்த கட்சி மீட்டிங் என்ன பேசினாரோ அதே இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. ஷூட்டிங் நிப்பாட்டியா? என்ன அதெல்லாம் கிடையாது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அடிச்சிட்டு முதல்ல இருந்து என்ன பாருங்களா, அவங்க வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாங்க. அது அவங்க எங்க அரசியல் நடத்த தெரியாது. அவங்க அரசியல் பண்ண தெரியாதா? அரசியல் நல்லா தான் பண்றாரு. மக்களை ஏமாத்துறதா? மக்களை அரசியல் நல்லா பண்றாங்க. எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நீங்க விஜய் ஃபேனா? சொல்லுங்க, விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களா? போன எலெக்ஷன் என்ன தெரியுமா? ஏகே ஃபேன்ன்றது ஊருக்கே தெரியும். யாருக்கு தெரியாது? ஏகே ஃபேன். இனிமே ஏகே ஃபேன் யாரும் ஃபேனாவே இருக்க கூடாதுன்னு தெரியுமா? ஃபேன் எனக்கு வேணாம், நான் வந்து வேற ஊருக்கு போறேன்டா அப்படின்ட்டாரு. வந்த கூட்டவங்க எல்லாமே வந்து விஜய் பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஓகேவா, விஜய் எனக்கு பேசி ஒரே ஒரு டவுட். இந்த டிக்கெட் ஒரு 10 தடவை பாட்டா அந்த கூட்டம் வருமா வராதா? எனக்கு ஒரே ஒரு 10 தடவை விஜய் இவங்க பாத்துட்டாங்கன்னா வெளியே வருவாங்க மாட்டாங்களா? அதுக்கு மேல தலைவா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து அந்த லாமினேட்ல இருக்கிற வரையும் தான் ஒரு தடவை பாத்துட்டா போதும். இப்ப கமல் மேல எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து இருந்துச்சு. கமலோட ஃபேன் மாதிரி இருந்தோம்னு வைங்களேன். அவரு ஐயோ வேணாம் உடனே கமலுக்கு கமல்னா பேரு சொல்லிட்டே இல்ல, அவர் வாய்ஸ் எடுக்கணுமா? அவர் 2 தடவை பார்த்தேன் வந்து எலெக்ஷன் ஓட்டு கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மேல இருந்த ஒரு இது குறைஞ்சு போச்சுல. அந்த பையனை பாத்துட்டுமே இதுக்கு அவ்வளவுதான். அந்த பாக்குற வரைக்கும் தான். கமல் ஒரு பையனா? ஆமா, பெரியவர் தான். சரி எங்க சித்தப்பாவோ பெரியப்போ சொல்லிக்க வேண்டியதாங்க. இப்ப வந்து வந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே விஜயை பாத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த கட்டமா வந்து ஸ்லைடு போட்டு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே பிபிடி பசங்க எல்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து எப்படி வெளியில போவாங்களோ அதே மாதிரியே வந்து கூட்டமா வெளில போறாங்க. யாருக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்க 8500 பேரும் அப்படியே உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? புசி சொன்னாரு. மீட்டிங் 1000 சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ப முடியுமா? நீங்க களத்துல இருந்து வந்தீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. களத்துல சனி ஞாயிறு அதுமா வந்து விசேஷத்தை வச்சு விட்டாங்க. ஸ்கூல் முலாண்டு லீவ் வேற. சின்ன பசங்க எல்லாம் வெளியே துண்டை போட்டு ஒரே தகராறு. மட்டும்தான் பாக்கணுமாமா தளபதியா. தளபதியா வர சொல்லுங்க.
தளபதியை பார்க்கணும். தளபதி நம்பர் கூட நான் கால் பண்ணுறேன். தளபதி அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் விடுங்கண்ணா, எங்களை உள்ள விடுங்கண்ணா. கீச்சுன்னு கத்து சத்தம் என்னன்னு போய் பார்த்தா சின்ன பையனுங்க எங்க அண்ணனை பார்த்தே அவன இதுல வேற பவுன்சர் கிட்ட எங்க அண்ணனுக்கு போன் போட்டு கொடுங்க, இல்லன்னா நம்பரை கொடுங்க, நான் ஆபீஸ் எது அவன் பவுன்சர்ல கேரளால இருந்து அடிக்கிறாங்க. அவனுக்கு வடக்கங்க மலையாளத்துக்காரங்க அடிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, ஃபுல்லா பவுன்சர் திணறிட்டானுங்க பாவங்க, சமாளிக்க முடியல. இவனுக்கு பேசுறதுக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஆதவ் வேற என்னங்கிறாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் என்னங்க கூசுதா இல்ல, சொல்லுங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவருக்கு தான் இந்த மாதிரி கூட்டம் வந்துச்சு, வேற யாரும் கூட்டமே வந்தது இல்ல. போன மீட்டிங்ல தான் போய் ஆதவ் வந்து திருமா கூட இருந்தப்பதான் இப்படி கூட்டம் எந்த கட்சியிலுமே வந்தது. அவர் வந்து இதுக்கப்புறமா வேற ஏதாவது கட்சிக்கு போனாலும் இதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்க போறாரு. ஆதவ் மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் சிடி விமல்குமார் இருக்காங்க, புஷி இருக்காங்க, அதுல விஜய் வேற ஏதாவது இவங்க ஏதாவது பெருமையா சொல்லிட்டாலும் இப்படியே பாக்குறாரு, அப்படியே அந்த ரெட் டி-ஷர்ட் நாயை அந்த மாதிரியே பாக்குறாரு. இதுல காமெடி என்னன்னா, அங்க பூரா ஆளுங்களை பூரா செட்டப் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க, பயலுக்கு ஃபுல்லா அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் வந்துட்டு நீங்க தான் புஷின்னு வைங்களேன், காதுல சொல்லுங்க, பக்கத்துல போயிட்டு மைக்ல கேக்குது அப்படியே சொல்லுங்க. அவங்க எல்லாம் ஓவர் அநியாயம் பண்ணிருக்காங்க, மீடியா எல்லாம் நம்மளதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, ஏற்கனவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, ஒழுங்கா சொல்லு. ஏன்பா அங்க யாருப்பா இது பண்றீங்க, மீடியா நம்மள பாத்துட்டு இருக்கான்ப்பா, உட்காருங்கப்பா. ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். ரகசியமா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ரகசியத்தை ஏங்க இது அவரே அதுக்கு ஆகவே மைக் எடுத்து மூடிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் நேத்து. சரி, ரைட். இந்த அளவுக்கு வந்து தாவேகாவில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அரசியலுக்குள்ள புதுசா குதிச்சிருக்க கட்சி சில விஷயங்கள் பூரா போக போக இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள மாதிரி ஏதாவது எடுத்து பேசுவாங்கல்ல, வெறுப்பேத்துவாங்கல்ல, அப்பதான் புரியும். சரி, இதுக்கு முன்னாடி வந்து ரோட் ஷோல வந்து விஜய் அவர்கள் வந்தார் இல்லையா, அப்ப வந்து பல பேர் வந்து மேல இருந்து ஒருத்தர் மேல இருந்து கீழே குதிச்சுட்டாரு, தலைவா. ஒரே ஒருத்தன் காலையில ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்ப வண்டியில ஏறினா தலைவா, ஏறி அந்த இப்படி நின்னா தலைவா, இல்ல லவ் யூ சொன்ன தலைவா, இவர் கீழே இருக்காரு, இப்படி லவ் யூ தம்பி என்ன ஏறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து மரத்துல இருந்து குதிக்கிறாங்க, போஸ்ட்ல இருந்து குதிக்கிறாங்க. ஏங்க அவர் பதறி போயிட்டு ஓகே ஓகே டன் டன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 4 பவுன்சர் வரல தலைவா, அடுத்த நாள் 4 பவுன்சரை சுத்தி உட்கார வச்சிட்டாங்க. எவன் வந்தாலும் தள்ளி விடு. இப்ப வந்து எதனால இப்ப த்ரோ பண்ணி பழகிட்டாங்க. இப்ப அது என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, தாவேகா நண்பர்கள் பூரா த்ரோ பண்ணி பழகிட்டாங்க. இன்னும் வெளியில வேணா எதிரிகள் வந்து எதை வேணா கொண்டு த்ரோ பண்ணலாம். நேத்து வந்து பாலிமர்ல போட்டிருக்காங்க, பூங்கொத்து போன்ற இருந்த ஒரு மர்ம பொருள் டப்புன்னு வந்து கோட்டை பாருங்க, பூங்கொத்து போன்ற இருந்த மர்ம பொருளை விட்டு விஜய் எறிந்தாரு. ஆனா விஜய் செம டேலண்ட், நல்லா பழகிட்டாரு. அப்படி எப்படி விஜய் வந்து ரொம்ப டேலண்டடா அந்த மீட்டிங் எல்லாம் பழகுறாரு. எங்கிட்ட இருந்து கொண்டு இருந்தாலும் தப்பிக்கிறாருங்க. கடைசியா படத்துல இந்த மாதிரி பண்ணிருப்பாரு தலைவர். கடைசியா நேத்து நைட்டு கிளம்பும் போது முதுகுல டம்முன்னு தட்டி ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது தட்டி அப்படியே ஒரு ஸ்டெப் வேகமா ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா விஜயாவே வாழ்கிறாரு. அது மாதிரி ஆதவும் புசியும் சேர்ந்து நேத்து வந்து மேடைகள்ல செஞ்சுக்கிட்டு இருந்த கூத்துக்கள் எல்லாம் பார்க்கும் போது கொடுமையா இருந்துச்சு. நேத்து வந்து ஏன்பா ஆதவுங்கிற அளவுக்கு இப்படி இல்லாம பேசலாமா ஆதவ்? அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு பேசும், அந்த பொண்ணு தாங்க முடியலன்னா அவங்க இல்ல இந்த சின்ன பசங்களை கூட கத்த விடாதீங்க, அண்ணன் இருக்க மேடையில ரொம்ப ஒரு மாதிரி குசி ஆயிடுறாங்க. ஆமா, பயங்கரமா பண்ணாங்க. டைம்ன்றது கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து மேல ஏத்தி பேச்சு போட்டி நடத்துறதுக்கு. அதுதான் பாத்தீங்கல்ல, விஜய் அண்ணா வந்தா ஸ்தம்பிச்சிருச்சு. ஆனா இட்டு வந்து இட்டு போக முடியல. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். அண்ணே பெரிய சிரமமா இருக்கு. இட்டு வந்து இட்டு போறதுக்கு அவர் அண்ணன் என்ன இல்லங்க புரியல. அண்ணன் என்ன சொல்றீங்க? கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தலைவர், இட்டு வந்து இட்டு போறது வந்து சங்கடமா இருக்கு. இல்ல கூட்ட ரகசியமா அவங்க இட்டு வர முடியாதுக்குன்னு இல்ல சாமி, கூட்ட நெரிசல்கள்ல அண்ணன் வந்தா கூட்ட நெரிசல் ஆயிருது, ஸ்தம்பிச்சிருது, கோவே ஸ்தம்பிச்சிருது. அதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கீங்களா? பூரா ஊர்ல இருந்து எல்லாத்தையும் ஒய் பிரிவு வாங்கினா ஒய் பிரிவே காணாமே, ஒய் பிரிவு தூக்கிட்டாங்க போல. ஆமா, நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு போக்குவரத்தா இருக்கணும், அதெல்லாம் ஒய்பிரிவு தான் சிரமமா இருக்கும். போற இடங்களை வந்து குறிக்கணும், வைக்கணும். இல்லங்க, ஒரு திடீர்னு கூட்டணி கட்சிகள் பேச போறாங்க சொல்றீங்க, தெரிஞ்சிரும்ல, வெளியே தெரிஞ்சிரும்ல. திடீர்னு ஒரு ஸ்பை இருக்கலாம், வெளியே சொல்லிடலாம். நீங்க வந்து ரொம்ப அண்ணா விஜய் சப்போர்ட் பண்றீங்க. புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க என்னென்ன காமெடிகள் எல்லாம் பண்றாங்களோ அந்த காமெடியை விட அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அண்ணனுக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்கிறது தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா சின்ன சின்ன ஃபேன்ஸ் இருக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. குட்டி குழந்தைகள் பூரா சுட்டித்தனமா நேத்து விளையாண்டு ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறுறாங்க, கரண்ட்ல தாவுறாங்க, சேர தூக்குறாங்க. ஒரு 2 ஆக்சிடென்ட் 3 ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த ஆளு வந்து பாவம் ஏன் வந்து அரசியல் களத்துல இப்படி ஒரு கட்டத்துல வந்து டென்ஷனா இவரே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த பக்கத்துல வந்து எல்இடில கரண்ட் பாக்ஸ் இருக்கு, கீழ இறங்குங்க அப்படின்ற அளவுக்கு ஹை பிட்ச்ல பேசிட்டாரு. இப்ப அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏகே பேசுறதும் விஜய் பேசுறதும் எடுத்து போட்டுருக்காங்க. குடும்பத்துக்காண்டி வாழுங்க அப்படின்னு ஏகே என்கிட்ட சொல்றாரு. இவர் வந்து கட்சிக்காண்டி வாழுங்க, நம்ம பாத்துக்கலாம். நான் வந்து கட்சி மொத்தம் அவனுக்காக அவன் வாழ வேணாம், வாழ வேணாம். இல்ல ப்ரோ, நீங்க என்ன செல்ஃபிஷா பேசுறீங்க? ஏகே கூட இவர் என்னங்கிறாரு, நான் வந்து
நான் சிஎம் ஆயிட்டா இதுல வந்து ஊழல் ஆட்சி எதுவுமே இருக்காது, ஒழுங்கா எந்த வேலையும் ஓடாது, நான் வந்து உருப்பட வர மாட்டேன். இதுல இடி ரைட பத்தி வேற பேசிக்கிறாங்க நேத்து. இவங்க எல்லாம் இடி ரைடே பார்க்காதவங்க மாதிரி இடி ரைட பத்தி ஒருத்தர் வந்து இடி ரைடாலதான் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஆதவனா இடி ரைட பத்தி முறைகேடு பத்தி, அதாவது அவங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க இடி ரைடுனா என்னன்னு அவர் சொல்லுவாரு. விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை கார்லயே வச்சு தூக்கிட்டு போனாங்க, ஒரு தடவை 5 கோடி ரூபாய் முறைகேடு அதை பண்ணாங்க. அந்த 5 கோடி ரூபாய் முறைகேடுக்கு நான் கட்டிடுறேன்னு நெடுஞ்சன் கிடையா ஒத்துக்கிட்டு கட்டினாரு. அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ், அதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ், கடைசி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்க வந்து டாக்ஸ் கட்டாம சுத்தினதுக்கு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இவரு இடி பஞ்சாயத்துகளை பத்தி விஜய்கள்லாம் இடியை வச்சு எங்களை மிரட்ட முடியாது. அவர் வந்து இதுக்காக தான் வந்து அப்ப கட்சி தொடங்கி இருக்காரா? மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்ப இதுக்கு அப்புறமா தானா? மக்களுக்கு என்ன நல்லது செய்யப்படுற ஒரு ஐடியாலஜி இல்லாத கட்சி நல்லா தானங்க இருக்காங்க. இல்லங்க, அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு ஐடியாலஜி வேணும். இப்ப வந்து மேடையில ஏறி நின்று ஒரு பெரிய ஒண்ணும் இல்ல, அந்த திருமாவளவனும் இந்த மத்த கட்சிக்காரங்க ஒரு 10 டீம் இருக்காங்கன்னு வைங்களேன். எந்த தலைவராவது ஏறுனா ஒரு 20 நிமிஷத்துக்கு கம்மியா பேசுறாங்களா? ஒரு 20 நிமிஷம் பேசி ஒரு ஐடியாலஜி விதைக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்சிக்காரங்க என்னத்தையா சொல்லி தராங்க. விஜய் வந்து 1.5 நிமிஷமோ ஒரு 4.5 நிமிஷம் பேசிட்டு நான் வரதுக்கு லேட் ஆகி போச்சு, மண்டப வாடகை நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சு போயிடும், மண்டக வாடகை முடிஞ்சு போயிடும், அதனால நான் வந்த டைம் லேட் ஆகி போச்சு, உங்களுக்கு அன்னையும் கொடுத்துருக்க டைம் 4 நிமிஷம், நீ என்ன பேச விடுங்க, டென்ஷனா இருக்கு. அங்க 4 நிமிஷம் பேசுறதுக்கு இவங்க கொள்ள அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் கீழே விழுகுறாங்க, வண்டி பின்னாடி துரத்துறாங்க. வேற ஐடி கார்டு இருந்தாதான் உள்ள விடுவாங்க, பாஸ் இருக்கணும்ன்றாங்க. பாஸ் நீங்க பாஸ் தான் அப்படின்ட்டு, சூப்பர் பாஸ் அப்படின்ட்டு. ஓகே, அவரு என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு போயிட்டாரு. கும்பலை கூட்டணும், ஒரு அலப்பறை கொடுக்கணும்னு வந்தாரு, அதை முடிச்சிட்டாரு. ஆனா அவர் பிளான் பண்றத அவர் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இப்படி எல்லாம் வேணும், கரெக்டா ஏறி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு வெயிட் காட்டினாலாம் அவர் எங்க வந்து கூட்டணி வந்து ஆள் சேர்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா? எல்லா ஊர்ல இருந்து வர சொல்லிட்டாங்க தலைவா, விஜய் இங்க வராரு, நீங்க வந்தீங்கன்னா அந்த டைம் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து கூட்டணி பேசும்போதெல்லாம் பாத்தீங்களா, கோவையிலேயே பாத்தீங்களா, அந்த ஒரு ஊர்லயே ஒட்டு மொத்தமா நான் வந்து எவ்வளவு ஆளுங்களை கூப்பிட்டு இருக்கேன். எல்லா ஊருக்கும் பூத் கமிட்டி வரதானே செய்வாங்க. சரி ரைட்டு, இதெல்லாம் வந்து கேட்ட அவரு கரெக்டா ஹீரோக்கான வேலை என்ன, ஏறி நிக்கிறது, டாடா காமிக்கிறது, ஸ்லோ மோஷன் வீடியோக்களுக்கு எல்லாம் பூரா ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாரு. இன்னும் இதை பூரா எடுத்து வச்சுட்டு அந்த என்ன பாட்டு நம்ம நினைச்சது நடந்துருமா, பூரா அது நடக்குமா அப்படி இப்படின்னு இந்த பாட்டுல நான் கேட்டதே இல்லையா? எங்க சரி ஓகே, நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் கேட்டிருப்பீங்க. கண்டதை கொண்டு எரியாங்க தலைவா. அந்த ஆளுங்களை குப்பை கூட நம்ம குப்பை எரிவோம்ல, நான் சொல்றேன். ஒரு நிலைமை எனக்கு இப்பவே பாவமா இருக்கு. எலெக்ஷன்ல ஐயோ தலைவா. நான் வந்து விஜய் அண்ணாக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்றேன், அண்ணா ஒரு மீட்டிங்ல தாவேக்கா துண்டை கொண்டு எரிய வேணாம்னு சொல்லுங்கன்னா, கட்சி துண்டை ரோட்ல போடுறாங்க, மிதிக்கிறாங்க, உன்னை விட்டு எரியிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல, போய் தொலைங்க அப்படின்ட்டு. தாவேக்காவோட என்ன கூட்டாது மீட்டிங்? அது நீங்க தான் ஏதோ சொன்னீங்களே, ஜபார் கான் ஏதோ சொன்னீங்களே. ஜபார் கானா ஏதோ புரியாத மாதிரி பேசுனீங்களே. பாக முகவர் கூட்டம், இந்த பாபர் சமாதி கதையெல்லாம் கிடையாது. பூத் கமிட்டி மீட்டிங் பசங்களை அப்படி சொன்னா புரியும், அவ்வளவுதானே. அவங்களுக்கு பூத் கமிட்டினால என்னன்னு தெரியல, அதான் காமெடியே. ஏங்க அவங்களுக்கு உண்மையான தெரியல. நாங்க எதுக்குங்க வந்து, நீங்க எதுக்குங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, 18 வயசு நிரம்பியவர்கள் மட்டும் அந்த கட்சியில இருந்திருந்தா பரவாயில்ல. அதாவது எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர்ஸ் இருப்பாங்க, அந்த சீனியர்ஸ் வந்து ஜூனியர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க. சிலாக்ஸ் பாட்டு போட்டு ஆட சொல்லுவாங்களா? இல்ல, இங்க அதுதாங்க நடக்குது. சரி, தாவேக்காவின் பரிதாபங்கள், ஜாலியா இருங்க. 2 நாளா வந்து அவரே ஜாலியா இருந்திருப்பாரு. 2 நாளா வந்து கோயம்புத்தூர் ஸ்தம்பிச்சிருச்சு, டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. ஆனா உண்மையிலே கோயம்புத்தூர் டிராபிக் ஜாம் தான். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு ஆக்டர் வந்தாரு அப்படின்னா, ஆமா அது ஃபிகர்ல எனக்கு தெரிஞ்சு பைக் தான் தெரியும். அப்புறம் வேற என்ன கரிஷ்மா சொல்றீங்க நீங்க? கரிஷ்மானா ஒரு அட்ராக்ஷன். யாரு இருக்கா? ஆமா, உண்மையாலுமே வந்து ஒரு 20 தடவை டாப் ஹீரோ வந்தாருன்னா, ஐயா ஒரு 20 தடவை உங்க அண்ணனை பாக்கட்டும். அதான் 20வது தடவை வந்து கோயம்புத்தூர்ல வரும்போது அந்த பக்கம் போனீங்கன்னா விஜய் வந்து பேசிட்டு இருப்பாருங்க அப்படின்ற மாதிரி போவோம். விஜய் எனக்கு வாழ்த்துக்கள், இப்படியே ஜாலியா வந்து கூட்டங்களை கூட்டுங்க. நீங்க அடுத்த எம்ஜிஆர் ஆக வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா. நாங்க வந்து இந்த ஷோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.